எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு என்னை விட்டுடுறாங்க. ஒரு காலத்துல உழைப்பு, என் நேரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு நான் தனியா உட்கார்ந்துருக்கேன். இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க நிறைய பேர் உண்டுங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க மனநிலை இதுவா இருந்துச்சுன்னா இன்றைய கதை உங்களுக்கான கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார். அவர் நீதி நெறி வழுவாம தன்னோட நாட்டை ஆட்சி செய்தார். இப்படிப்பட்ட அந்த அரசருடைய நாட்டுல ஒரு பிரச்சனை. எங்கிருந்தோ வர்ற கொள்ளைக்காரங்க அடிக்கடி அவங்க நாட்டை சூறையாடிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுல தங்கம் வைரோன்னு எடுக்கிறது தொடங்கி சாதாரண ஏழைப்பாளைகள் வீட்டுல பாத்திர பண்டத்தை எடுக்கிற வரைக்கும் அந்த கொள்ளையர்கள் யாரையும் விட்டு வைக்கல. அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போனாங்க. ராஜாவே, நாங்க கொள்ளையர்களால அதிகம் பாதிக்கப்படுறோம். நாங்க என்ன உழைச்சாலும் நாங்க உழைச்சதையெல்லாம் கொள்ளையர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த ராஜாவும் யோசிச்சு பார்த்தாரு. நம்ம கிட்ட தான் ஒரு பெரிய படை இருக்கே, இந்த படை இப்ப சும்மா தானே இருக்கு, போறதும் வரலையே. அதனால படையில இருக்கிற ஒவ்வொரு காவலாளியையும் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் காவல் காக்க சொல்வோம். இந்த பிரச்சனைக்கு வழி போறக்கும்னு முடிவு செஞ்சாரு. இப்ப என்ன பண்ணியாச்சு, படை தளபதி கிட்ட பேசியாச்சு. ஒவ்வொரு காவலாளியையும் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் நிறுத்தி வச்சாச்சு. ஆனா இதனால திருட்டும் கொள்ளையும் குறைஞ்சிச்சான்னு பார்த்தா குறையெல்லாம் இல்ல. ஆக ராஜாவுக்கு கஷ்டமா போச்சு. ஏதாவது பண்ணணுமே, இந்த மக்களுக்கு எப்படியாவது பாதுகாப்பு கொடுக்கணுமேன்னு யோசனையா இருந்துச்சு. இந்த மாதிரி சமயங்கள்ல பொதுவா ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தானே நகர்வலம் போவாங்க. உண்மையா தன்னோட நாட்டுல என்ன நடக்குது, மக்கள் மனசுல என்ன ஓடுது, அந்த பிரச்சனைக்கு காரணம் தான் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க. அதே மாதிரி அந்த ராஜாவும் மாறுவேஷம் போட்டாரு, நகர்வலம் போனாரு. இப்ப பாருங்க, அந்த ராஜா வேஷம் போட்டாச்சு, அரண்மனையை விட்டு வெளியே வந்தாச்சு. மக்கள் என்ன சொல்றாங்க, கொள்ளையர்களை பத்தி என்ன சொல்றாங்க, காவலாளிகளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு ஒவ்வொன்றையா கேட்கவும் ஆரம்பிச்சாச்சு. அந்த மாதிரி அவர் ஒவ்வொரு இடத்துலயா கேட்டுட்டே இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுது, பசி எடுக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு சாப்பாட்டு கடையை கடந்து போகும்போது அங்கிருந்து வந்த வாசம் அவரை சுண்டி இழுக்குது. இந்த காலத்துல நமக்கு சாலையோர உணவுகள் பிடிக்கிற மாதிரி அந்த ராஜாவுக்கும் பிடிச்சிருச்சு போல. அவர் நேரா சாப்பாட்டு கடைக்குள்ள போனாரு. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டாரு. அங்க இருந்த பெண்மணியும் அவருக்கு சாப்பாடு போட்டாங்க. இலைய போட்டு மலை மாதிரி சோற குவிச்சாங்க. அதுல ஊத்துறதுக்காக நல்ல சுட சுட குழம்பையும் கொண்டு வந்தாங்க. மாறுவேடத்துல இருந்த ராஜா ஆர்வமா பாக்குறாரு. பெண்மணி சொல்றாங்க, குழிய தோண்டு. ராஜாவுக்கு புரியல. அவர் மறுபடியும் மலை மாதிரி குவிக்கப்பட்ட சோறை பாக்குறாரு. பெண்மணி சொல்றாங்க, இந்த சோத்துல தான்ப்பா குழிய தோண்டு, தோண்டுனா தானே குழம்பு அதுல நிக்கும். இது கூட தெரியாதா? நீ என்ன நம்ம நாட்டு ராஜா மாதிரி இருக்கியா? அதை கேட்டதும் ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, சாப்பிட்றதுக்காக வந்தோம், இந்த அம்மா என்னன்னா நாட்டு ராஜா மாதிரி இருக்கியான்னு இளக்காரமா கேக்குறாங்க. அப்படி நம்ம என்ன தவறு செஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அம்மா கிட்ட கேக்குறாரு, அம்மா இப்ப ஏதோ சொன்னீங்களே நாட்டு ராஜா மாதிரி இருக்காதுன்னு, ராஜா அப்படி என்ன தவறு செஞ்சாரு? அவர் கேட்டதும் அந்த பெண்மணி சொல்றாங்க, ஏன்பா, சோத்துல குழி தோண்டி சுத்தி சோற நிறுத்தினாதானே குழம்பு உள்ள நிக்கும். அது மாதிரி தானே ஊரை சுத்தி ஒழுங்கா அரண் அமைச்சா ஊர் பாதுகாப்பா இருக்கும். நம்ம நாட்டு அரண் வலுவிழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவே அந்த ராஜா மண்டைக்கு ஏறல, அதனாலதான் சொன்னேன். அந்த இடத்துல நறுக்குன்னு இருந்துச்சு அந்த ராஜாவுக்கு. உடனே அரண்மனைக்கு வந்தாரு. உடனே தளபதியை கூப்பிட்டாரு. நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற அரணை வலுப்படுத்துங்க, அரணோட உயரத்தை கூட்டுங்க, பாதுகாப்புக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. எனக்கு ஒண்ணுதான், கொள்ளையர்களால என் மக்கள் தவிக்க கூடாது, எனக்கு அதுதான் வேணும்னு. ஆக அடுத்து என்ன செஞ்சாச்சு, அந்த நாட்டை சுத்தி இருக்கிற அரணை வலுப்படுத்தியாச்சு. அரணை சுத்தி என்னெல்லாம் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ண முடியுமோ எல்லா பாதுகாப்பு ஏற்பாடும் செஞ்சாச்சு. மாதங்கள் கடந்து போச்சு. கொள்ளை சம்பவங்கள் பாதியா குறைஞ்சிச்சு. ஆனா பாதியாதான் குறைஞ்சிச்சே ஒழிய முழுசா நின்ன பாடல்ல. அந்த ராஜாவும் யோசிச்சு பார்த்தாரு, நம்ம எந்த இடத்துல தவறணும், எதனால இன்னும் கொள்ளை நடந்துகிட்டே இருக்குன்னு சிந்திச்சாரு. அந்த மாதிரி சிந்திக்கும் போது அவருக்கு என்ன தோணுது, நம்ம போன தடவை நகர்வலத்துக்கு போய் தானே தப்ப தெரிஞ்சுட்டு வந்தோம், அதே மாதிரி இந்த தடவையும் நகர்வலம் போவோம், ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பாப்போம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு மறுபடி ஒரு முறை நகர்வலத்துக்கு போறாரு. எப்பவும் போல மாறுவேடத்துல தான். என்ன, போன முறை ராத்திரி, இந்த முறை பகல், போன முறை பசிச்சுது, இந்த முறை தாகம். அப்ப தாகம் அடிக்கும் போது எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா, மோர் கிடைக்காதான்னு தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அரசரும் தேடுறாரு. ஒரு கடை அவருக்கு தென்படுது. உயர்ந்த பனை மரங்களுக்கு நடுவுல போடப்பட்டிருந்த அந்த கடையில
ஒரு சிறுவனும் ஒரு வயதானவரும் நிக்கிறாங்க. அவங்க பக்கத்திலேயே நொங்கு பதநீர் எல்லாம் இருக்கு, விற்கிறாங்க போல. வெயிலுக்கு நொங்கு பதநீர்லாம் குடிக்கணும்னு யாருக்கு ஆசை வராது? உடனே இந்த அரசர் என்ன பண்றாரு, அந்த கடைக்கு போறாரு. எனக்கு தாகமா இருக்கு, பதநீர் வேணும்னு சொல்லி பதநீர் கேட்கிறாரு. நீங்க பாத்திருக்கீங்களா, நம்ம ஊர்லலாம் பனை ஓலையில ஒரு கிண்ணம் மாதிரி முடிஞ்சு அந்த கிண்ணத்துல தான் பதநீர் ஊத்துவாங்க. சாதாரணமா குடிக்கிறத விட அந்த ஓலையில குடிக்கும்போது அதோட வாசமே அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த அரசருக்கும் அப்படி ஒரு ஓலை கிண்ணம் கொடுக்கப்படுது. அந்த கடையில நின்ன வாலிபன் தான் அதை கொடுக்கறான். இப்ப அரசர் கைகள்ல அந்த கிண்ணம் ஏந்தியபடி நிக்கிறாரு. அந்த வாலிபன் பதநீர் ஊத்துறான். ஆனா அவன் ஊற்ற பாருங்க, அந்த பதநீர் கிண்ணத்துல இருந்து அது சொட்டிக்கிட்டே இருக்கு. உடனே அந்த முதியவர் பார்த்துட்டாரு, அந்த வாலிபனை திட்டுறாரு. அறிவு இருக்கா கொஞ்சமாவது? ஓட்ட விழுந்ததுல போய் பதநீர் ஊத்துறிய, இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம நாட்டு ராஜா செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு. அதை கேட்டதும் அரசருக்கு ஆடி போகுது. என்னடா இது, இப்பதான் இவன் அறிவு இருக்கான்னு கேட்டாரு, அறிவில்லன்னு திட்டுனாரு, அப்படியே நம்ம கூட ஒப்பிடுறாரு. அப்படி நம்ம என்ன தவறு செஞ்சிருப்போம் யோசிச்சுக்கிட்டு இவர் அந்த முதியவர்கிட்ட கேட்கிறாரு. முதியவரே, இப்ப நீங்க சொன்னீங்களே நம்ம நாட்டு அரசன் செஞ்ச மாதிரின்னு, நம்ம நாட்டு அரசன் அப்படி என்ன தவறு செஞ்சான்? உடனே அதுக்கு அந்த முதியவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ராஜா என்ன தவறு செஞ்சாரா? ஊரை சுத்தி வேலி போட்டாரே, ஆனா அரண்ல எங்கெல்லாம் வாசல்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வாசல்களை பலப்படுத்தினாரா? அந்த வாசல்களுக்கு சரியான காவலை போட்டாரா? போடலையே. பல நேரம் அது கேட்பாரற்றுல கிடக்கு. அதனால தானே இப்ப வரைக்கும் திருடங்களும் கொள்ளக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. முதியவர் சொல்லி முடிக்க அரசருக்கு வெலவெலத்து போச்சு. அட, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இப்படி முட்டாள்தனமா இருந்திருக்கோமேன்னு அவமானமா இருந்துச்சு. உடனே அரசவைக்கு போறாரு. கண்காணிட்ட சொல்றாரு, நம்ம வாயில் பாதுகாப்பை பலப்படுத்துங்க. சின்ன வாசலோ பெரிய வாசலோ, சந்து பொந்து இந்து இடுக்கு எதுவா இருந்தாலும் உடனே நம்ம வாசல்களை பலப்படுத்துங்க. இனியொரு முறை நம்ம நாட்டுல திருடோ கொள்ளையோ நடக்கவே கூடாது. கண்காணிகள் அதை அப்படியே கேட்டாங்க. சிறிய வாசல்கள் மூடப்பட்டுச்சு, பெரிய வாசல்கள்ல பாதுகாப்பு அதிகரிச்சது. மாதங்களும் கடந்து போனது. மறுபடியும் திருட்டு சம்பவங்களும் கொள்ளை சம்பவங்களும் பாதியா குறைஞ்சிச்சு. ஆனா பாருங்க, அது குறையத்தான் செஞ்சதே ஒழிய முழுசா அதை ஒழிக்க முடியல. அதனால அந்த அரசருக்கு என்னாச்சு, கவலையா போச்சு. நம்மளும் ஒவ்வொரு தடவையும் வெளியே போறோம், ஒவ்வொரு தடவையும் பாடம் கிடைக்குது, அதை செயல்படுத்தவும் தான் செய்யறோம். ஆனாலும் கொள்ளை சம்பவங்கள் குறைஞ்ச பாடு இல்லையே, இப்ப எங்க தப்பு நடந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாரு மறுபடியும். ஆனா இந்த முறை அவர் நகர்வலம் எல்லாம் போல, தன்னுடைய அரண்மனைக்குள்ளேயே தான் உலாவினாரு. அந்த மாதிரி அவர் உலவும் போது அவர் கண்ணுக்கு யார் படுறாங்க? ராணியுடைய பணிப்பெண்கள் படுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, பதட்டமா இருக்காங்க. காணாம போன எதையோ தேடுற மாதிரி பதட்டமா அங்கேயும் இங்கேயும் தேடுனாங்க. ஒருத்தி சொல்றா தன்னுடைய கடகத்தை காணும்னு, இன்னொருத்தி சொல்றா இந்த அரண்மனையை தாண்டி அது வேற எங்கேயுமே போயிருக்காதுன்னு. இந்த கடகம்னா வளையலுங்க, வளையல்லையே தடிமனா இருக்கும்ல உருண்டு, அந்த வளையலை கடகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான கடகத்தை தான் இப்ப காணும்னு சொல்ற அந்த பணிப்பெண். அதை பார்த்துட்டு இருந்த அரசருக்கு ஆர்வம் அதிகமாச்சு. நிஜமாவே அது எங்க போயிருக்கோம், அடுத்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தோட அவங்களையே பின்தொடர்ந்தார். அப்ப அவங்களும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கா போறாங்க, ஒவ்வொரு இடத்தையா சோதனை போடுறாங்க. இறுதியாக அவங்க ராத்திரி படுத்து தூங்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பணிப்பெண்ணை கூட்டிட்டு போறா இன்னொரு பணிப்பெண். அங்க போனதும் ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த கடகத்தை தொலைச்சேன்னு சொன்னவளோட தலையணைக்கு கீழேயே அந்த கடகம் இருந்துச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம்தான், ஏன்னா தான் அரண்மனையில தப்பு நடக்கல, அரண்மனைக்குள்ள திருடும் போகல. ஆனா அதே நேரம் தொலைச்சவகிட்ட சொல்றா இன்னொருத்தி, என்ன தோழி இது, நீயும் நம்ம நாட்டு அரசர் மாதிரி இருந்தா எப்படி, தலையணைக்கு அடியிலேயே பொருளை வச்சுட்டு எங்கெல்லாமோ தேடுறியேன்னு. அதிர்ந்து போனாரு அந்த அரசர். கூப்பிட்டாரு பணிப்பெண்ண, கேட்டாரு கேள்விய, ஏமா அந்த பணிப்பெண் தலையணைக்கு அடியில பொருளை வச்சுட்டு தேடுனதுக்கும் நான் கொள்ளக்காரங்களை தேடுறதுக்கும் என்னம்மா சம்பந்தம், எதுக்குமா இப்ப நீ ஏன் பேரை இழுத்தன்னு. அந்த இடத்துல அந்த பணிப்பெண் சொல்றா பாருங்க, அரசே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, முன்னாடி கொள்ளையடிச்சது வேணும்னா கொள்ளையர்களா இருக்கலாம், அவங்க அடிச்சதுக்கு காரணம் வேணும்னா அரணும் வாயிலுமா இருக்கலாம். ஆனா இப்ப கொள்ள போகுதே, இந்த கொள்ளைக்கு காரணம் கொள்ளையர்கள் கிடையாது. இடையில அந்த பழக்கத்தை பழகிக்கிட்டு அவங்க மேல பழி போட்டு இன்ன வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு இருக்க நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு கும்பல் தான். நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் அவங்க இருக்காங்க. சாதாரண மக்கள் போல வேடம் அணிந்தே கொள்ளையும் அடிக்கிறாங்க. அவங்கள நீங்க கண்டுபிடிக்கல இல்லையா? ஒரு பணிப்பெண்ணாகிய நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வெளியெல்லாம் தேடின நீங்க உள்ள அவங்கள தேடல இல்லையா? அதனாலதான் அப்படி சொன்னேன்னு. மறுபடியும் தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டாரு அரசர்.
உடனடியா போனாரு. தன் நாட்டுக்குள்ளேயே இருந்து தன் நாட்டையே கொள்ளையடிச்ச கொள்ளையர்களை தேடினாரு. கண்டுபிடிச்சு அந்த நாட்டை திருட்டும் கொள்ளையும் இல்லாத நாடா, நிம்மதியான ஒரு நாடா மாத்தி கொடுத்தாரு அந்த வேந்தன். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த நாட்டு அரசர் செஞ்ச அதே தவிர உங்க விஷயத்துல செஞ்சிட்டு இருக்கலாம். அவர் நாட்டு மக்கள் எப்படி பொன்னையும் பொருளையும் திருடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்க உங்க உழைப்ப, உங்க நம்பிக்கைய, உங்க நிம்மதிய திருடு கொடுத்துட்டு இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அதுக்கு காரணம் என்ன? இந்த கதையில வந்த அந்த மதில்களை மாதிரி உங்க மதில்கள் பலம் இல்லாம இருக்கா? உங்களுக்குன்னு நீங்க ஒரு வரையறை வச்சுக்கலையா? இவதானே, இவளை எப்ப வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், இவனை எப்ப வேணாலும் வேலை வாங்கலான்னு உங்களை யார் வேணும்னாலும் பயன்படுத்துற அனுமதிய கொடுத்திருக்கீங்களா? இந்த கதையில மதிலெல்லாம் பலமா இருந்தாலும் பலமில்லாம இருந்த அந்த வாசலை மாதிரி எல்லார்கிட்டையும் ஒழுங்கா நடந்துகிட்டாலும் கூட யாரோ ஒரு நபர்கிட்ட நீங்க அதிகமா விட்டு கொடுத்து அதிகமா எல்லாத்தையும் இழந்து போயிட்டு இருக்கீங்களா? இந்த கதையில எல்லா இடத்துலயும் தேடின ராஜா தான் நாட்டுக்குள்ளேயே கொள்ளையர்கள் இருப்பாங்கன்னு தெரியாம இருந்த மாதிரி நீங்களும் மத்தவங்க என்ன பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பாழாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? முழிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கொடுக்கப்பட்ட அடிப்படை வேலை என்ன தெரியுமா? தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது. தன்னை யார்கிட்டையும் எதுக்கிட்டையும் இழக்காம இருக்கிறது. உதவி செய்யுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லல. இரக்கத்தோட இருங்க, இருக்காதீங்கன்னு சொல்லல. ஆனா பொருள் மாதிரி உங்களை நடத்துற நபர்களுக்கு அல்ல. சரி விடுங்க, இத்தனை நாள் அப்படிதான் இருந்தீங்க, இனியாவது மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சுக்கணும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கணும். 2, என்னதான் அந்த மாதிரி வரையறை வச்சிருந்தாலும் யாராவது ஒரு நபருக்கு 2 நபருக்கு நீங்க திறந்து விடுவீங்க. அது உங்க கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், பிள்ளைங்களா கூட இருக்கலாம். அந்த தவறை மட்டும் செய்யவே கூடாது. உங்க வரையறையா இருக்கணும். 3, தவறான பழக்கங்களாலேயோ அதிக கவலையாலேயோ அதிக செலவு, அதிக நேர விரயம், இது மாதிரி எதாலையும் உங்களை நீங்களேயும் சேதப்படுத்திக்க கூடாது. இந்த 3ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுங்க. யாரோ ஒருத்தர் பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற ஒரு நபரா நீங்க இருக்க மாட்டீங்க. இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.